வேற ஸ்டெப். அந்த ஆகாயம் போடான ஃபிளாஷ்பேக். இங்க பாருடா, இந்த கல்லால வச்சிருக்கியா? அப்ப இந்த கல்லால தான் இருக்கும். வச்சா நோட்டை சுருக்கி வச்சிருக்கிற. லாஸ்ட் 2 வீடியோ பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கு தெரியும். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, எஸ், மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். வெட்டுவான், நாங்கெல்லாம் மனுஷனே வெட்டுருவோங்க. யாருக்கிட்ட விளையாடுறோம்? சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் கடை சின்ன பணமாகிறது. எஸ், ஃபைனலாக இப்போ நம்ம மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபெஸ்டிவல் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு எக்கச்சக்கமான க்ரௌடு ரொம்பவே இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு கன்னியாகுமரியிலே ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் வந்து இந்த மாத்தூர் தொட்டி பாலம் தான். அந்த லெவலுக்கு நேச்சருக்கு நம்ம நடுவில் இருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது சைடில் பார்க்கும்போது இந்த வாழை தோட்டங்களில் ஆரம்பித்த ஒரு நேச்சர் கண்காட்சி தான் கடைசி எண்டு வரைக்கும் இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பாலத்தை கட்டினது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா தான். கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 5 வருஷத்தில் வெறும் 12 லட்சம் செலவில் இப்படி ஒரு பாலத்தை இவர் கட்டியிருக்காங்கிறது நம்பவே முடியாது இந்த காலத்தில். நான் அப்போவே அவர் தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு. காமராஜர் ஐயா பண்ண சம்பவம் எக்கச்சக்கமாக நிறையவே இருக்குது. இருந்தாலும் அதில் இது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ நாம் இப்போ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி டிக்கெட் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 5 rupees தான். கூட வந்து எல்லா கேங்கையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரியே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம என்ட்ரி இல்லை, பாலத்தோட என்ட்ரி தான். எடுத்தோடனே பாலம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் தூரம் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தூரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக பாலம் வரும். வாங்க பார்க்கலாம். வேறு மாதிரி வியூங்க. அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலோட 100 மடங்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு டாப்பில் இருந்து சுற்றி இருக்கிற நேச்சரை பார்க்குற அழகு இருக்கே, அதெல்லாம் வேறு லெவலுங்க. இது ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்திற்கு போகும்போது வழி இல்லாத காரணத்தினால நம்ம காமராஜர் ஐயா பாலம் கட்டினதா சில ஹிஸ்ட்ரிகள் இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் என்னவோ ஏதோங்க, ஆனால் மஜாவாக பண்ணியிருக்காரு. அந்த லெவலுக்கு ஒரு நேச்சருக்குள்ளே ஒரு தரமான படைப்பு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. மெயினாக நாங்கள் போகும்போது இந்த சன்ரைஸ் சன்செட் இந்த மாதிரி டைமில் போகாமல் ஒரு 2 மணி 3 மணி அந்த ரேஞ்சில் போனோம். மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால அந்த வியூ வந்து சரியாக கிடைக்கல. இருந்தாலும் வியூ வேறு லெவலுங்க. அந்த பாலத்தோட சென்டரில் இருந்து வியூவை பார்க்கணுமே, வியூன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்னு தெரியல. அந்த லெவலுக்கு கண்குள்ள காட்சியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்னு.
சைனா மேலே இருந்து வியூவெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு கீழே இருந்து அந்த டாப் வியூ பார்க்குறதுக்கு வரலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கேயும் ஒரு கூத்து நடந்துருச்சுங்க. அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. சரி லைட்டாக தான் மழை பெய்யுது, எப்படியாவது கீழே போய்ட்டு வீடியோவை நம்ம கேப்சர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலான்னு பார்த்தா போக முடியலை. ஏன்னா மழை வருதுல, ஓடுங்களே. என்னடா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கோமே. என் கூட வந்த டீமை காணும்னு பார்த்தா எல்லாமே மேலே தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே இருந்து அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால பார்க்க முடியல. இருந்தாலும் நம்ம கூட வந்த டீம்ஸை பாதி பேரை காணுமே எங்கன்னு பார்த்தா நான் மழையை நினச்சி தேடிக்கிட்டு இருக்கேன். இவனுங்க என்னென்னா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல, இருந்தாலும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி டாப்பில் இருந்து வியூ வந்து நல்லா செமையாக எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணிட்டோம். கீழே இருந்து கொஞ்சம் நேரம் அந்த ஆத்தோரமாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு போகலான்னு பார்த்தா எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா மழை பெஞ்சிருச்சு. ஓவரால் அந்த தொட்டிப்பாலம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இங்கே என்ஜாய் பண்ணலாம் வரலான்னு பார்த்தா இங்கேயும் மழை பெஞ்சு கெடுத்து விட்டுருச்சே. கன்னியாகுமரி சன்ரைஸ் தொட்டிப்பாலம் தான் போச்சுன்னு பார்த்தா இதுவும் போச்சா. சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை, நானும் தான் சாமி. நீங்களும் கன்னியாகுமரியில் இருக்கிற மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு வரலாம், கண்டிப்பாக நீங்கள் வாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு நான் கன்னியாகுமரியில் விசிட் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட்னே சொல்லுவேன். நான் விசிட் பண்ண இந்த கன்னியாகுமரி சன்ரைஸாக இருக்கட்டும், திருப்பரப்பு ஃபால்ஸ் தொட்டிப்பாலமாக இருக்கட்டும், இந்த நவம்பர் மந்தில் போனதுனால மழை பெய்கிற சீசனில் போனதுனால கொஞ்சம் டைமிங்கும் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் சம்மர் ஹாலிடேஸில் வந்தீங்கன்னா தரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மெயினாக திருப்பரப்பு ஃபால்ஸ், ஸ்விம்மிங் பூல் ஃபால்ஸ்னால் நீங்கள் விட்டு போக மனசே வராத லெவலுக்கு பயங்கரமாகவே இருக்கும். ஒரு வேளையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்களும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் வேறு எந்தெந்த இடத்துக்கு போகலாம், எந்த மாதிரி பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.